நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். மறுபடியும் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் இந்த காணொளி வழியா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே. நண்பர்களே, இந்த காணொளி ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு காணொளி. நிறைய இடங்கள்ல, பொது இடங்கள்ல நிறைய பேர் நம்மகிட்ட வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும். என் ஃபோனில் சார்ஜ் தீர்ந்து போச்சு. அதனால என்னோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும், நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லியெல்லாம் நம்மகிட்ட ஃபோனை கேட்குறத நம்ம பார்த்துருப்போம். ஒருவேளை நம்ம அதை உண்மைன்னு நம்பி அந்த ஃபோனை நம்ம அவங்க கீழே நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா, அவங்க நம்மளுடைய ஃபோனை நல்ல காரணங்களுக்காக தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை தவறான காரணங்களுக்கு பயன்படுத்துகிறவங்களா கூட அவங்க இருக்கலாம் இல்லையா? அப்போ அது நம்மளுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக நமக்கு அமைஞ்சிரும். அப்போ ஃபோனை நம்ம ஒருவேளை அவங்க சொல்கிறத நம்பி நம்ம ஃபோனை நம்ம அவங்க கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அதில் ஒரு கோடு இருக்கு. அந்த கோடை ஒருவேளை நம்ம ஃபோன்ல இருந்து அவங்க டயல் பண்ணாங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஃபோனுக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் மற்றும் குறுஞ்செய்திகள் எல்லாமே அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். அது என்ன கோட் அப்படிங்கிறத பாதுகாப்பு காரணங்கள் கருதி, திருட்டுகள் அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறத கருதி இந்த காணொலியில் அது என்ன கோட் அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஆனால் ஒரு கோடு இருக்கு. அந்த கோடை டயல் பண்ணால் அவங்களுடைய ஃபோனுக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸையும் உங்களுக்கு வரக்கூடிய குறுஞ்செய்திகளையும் அவங்களோட ஃபோனுக்கு அவங்களால ஃபார்வர்டிங் பண்ணிக்க முடியும். அப்படி ஒருவேளை அந்த கோடை டயல் பண்ணி அவங்க ஃபார்வர்டிங்கை எனேபிள் பண்ணி விட்டாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வரக்கூடிய அழைப்புகள் எல்லாமே அவங்களுக்கும் போகும். உங்களுக்கு வரக்கூடிய குறுஞ்செய்திகள் எல்லாமே அவங்களுக்கும் போகும். அப்போ உங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் எல்லாமே அவங்களுக்கும் தெரிய வரும். அது உங்களுடைய பாதுகாப்புக்கு அவ்வளவு நல்லதில்லை. அதுபோக உங்கள் ஃபோனில் ஏதாவது குடும்ப புகைப்படங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, அதுவுமே கேள்விக்குறியான ஒன்றா மாறிடும். அப்போது இதையெல்லாம் நம்ம எப்படி ஏற்கனவே நம்ம ஃபோனில் யாராவது கால் ஃபார்வர்டிங் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னாக்கா, நான் சொல்லக்கூடிய நம்பரை உங்கள் ஃபோனில் உடனடியாக டயல் பண்ணி பாருங்கள். ##002# அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் உங்கள் கீபேடில் போட்டு நீங்கள் உடனடியாக டயல் பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்கள் ஃபோனில் இதுக்கு முன்னாடி ஏதாவது கால் ஃபார்வர்டிங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே டிசேபிள் ஆகிடும் நண்பர்களே. உடனடியாக அந்த நம்பரை டயல் பண்ணி பார்த்து கால் ஃபார்வர்டிங்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அச்சாரம் நண்பர்களே. இந்த மாதிரியான ஃபோன் கால்ஸ் எல்லாம் யாராவது வெளியிடப்பட்டவங்க யாராவது கேட்குறாங்க அப்படின்னாக்கா ஃபோனை எல்லாம் நம்பி கொடுத்துடாதீங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கௌதம்.